ஏன்னா ஹரிஜன்கிறது கேவலமான சொல். ஹரியோட புதல்வன் அப்படின்னா இந்த தேவதாசிகளுக்கு பிறந்ததான் அது இந்த காந்தி பையன் தான் கட்டி விட்டான். கிடையாது, நாம ஒரு தகப்பனுக்கு பிறந்தோம், நம்ம ஏங்க தாழ்ந்து நிக்கணும்? நீங்க என்னைக்கு தாளாவீங்க? அவனை மிரட்டுங்க, இன்னென்ன சலுகை செய்யலையா இன்னைக்கே இஸ்லாத்துக்கு போவோம் மிரட்டுங்க, எல்லா பேரும் பயந்துருவான். நீங்க எங்களை எப்ப வேணா இந்த பள்ளி கதவை தட்டலாம். சமத்துவம், சகோதரத்துவம், மனமாற்றத்தை தேடிப்பார். கிடைக்கவில்லை என்றால் மனமாற்றத்தை சொல்லு, அதை பத்தி கவலையே விடாத. உங்களை எவன் தொட்டால் அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு யூனிட்டே இருக்கு, என்னைக்கு வேணாலும் வா. இந்த இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் 10 அடிக்கு ஒரு பள்ளியின் கதவுகள், இதய கதவுகள் உன்னை அணைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பூரி சங்கராச்சாரியாரெல்லாம் வெளியில நிக்க சொல்றான், சூத்திரன் தான் சொல்றான், விபச்சாரி மகன் தான் சொல்றான். நாங்க தான் உங்களை சகோதரன் சகோதரன் கூப்பிட்டு இருக்கோம். நீங்க உங்க பழைய பகையெல்லாம் மறந்து ஆய குடிக்காரங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்காம, பழைய குடிக்காரங்களை மனசுல நினைச்சுக்காம, பழனிக்காரன் மனசுல நினைச்சுக்காம தூக்கி ஏறி ஒரு சமுதாயத்தையே விழிப்புணர்ச்சி உன்னோட போகட்டும். இந்த அடிமைத்தனமும் இந்த அசிங்கத்தனமும் உன்னுடைய வாரிசுகளாவது ஒரு நல்ல வழியிலே வாழ உனக்கு சுய உணர்வு இருந்தால் நீ உடனே எங்கள் இல்ல கதவுகளை தட்டு. உனக்காக நாங்கள் என்றும் உயிர், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம். வாழ்வது ஒரு முறைதான், அதையும் வள்ளல் நபியின் வழியிலே வாழ்ந்துவிட்டு சாவு. சாவது ஒரு முறைதான், அதையும் சன்மார்க்கத்தில் சமத்துவத்தை அடைந்தபின் சாவு. உன் வாரிசாவது சிரித்துக் கொண்டே வாழ், இல்லைனா நீ இன்னும் நாசமா தான் போவ. வேண்டாம் சகோதரனே, வா. உங்களை எவனும் சீண்ட மாட்டான். எந்த அரசியல் கட்சி ஏதாவது சொல்லுவான், சத்தியமா சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், உங்களை எவனும் அணைச்சுக்க மாட்டான். நான் உனக்கு சொல்றது சத்தியமான நித்தியமான உண்மை. நீ என்னைக்கும் தீண்டாமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஓடிவா, எங்கள் இல்ல கதவுகளை தட்டு. உனக்காக திறந்தே வைத்திருக்கிறோம். எங்கள் பள்ளியின் கதவுகள் உனக்காக என்னைக்கு எந்த நிமிஷமும் திறந்திருக்கும். நீ என்னைக்கு தீட்டுப்பட்டவன் அல்ல, நீயும் இறைவனால் படைக்கப்பட்டவன். அப்புறம் நீங்க எதுக்கு இருந்துட்டே இருக்கீங்க? இந்த பழக உங்களை வாழவே விட மாட்டாங்க, உங்களை இவனுக்கு ஏத்துக்கவே மாட்டானுங்க. இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் பண்ணாலும் உங்களை தாழ்த்தப்பட்டவன் சொல்லியே உங்களை தள்ளி வச்சிருவான். நீ வாழ்வது சில நாள், அதையும் ஒரு சிறந்த சீரான மார்க்கத்தில் வாழ்ந்துவிட்டு இருப்போ. இன்னும் தீண்டத்தகாதவனாகவே இருந்து விடாத. இதுதான் நீ முடிச்சுக்கிறதுக்கு நல்ல சமயம். இந்த சமயத்தை நீங்க ஏமாந்தீங்க, உன் வாரிசுகளுக்கு நீங்க வழங்கிட்டு போறதும் இந்த சூத்திர பட்டத்தை தான். நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம். இன்னும் ஏன் நாங்க அரபு நாட்டில இருந்தா வந்துட்டோம்? இல்ல, எங்களுக்கு ஒரு சமத்துவம், சகோதரத்துவம் தேவைப்பட்டது, ஒரு சாந்தி தேவைப்பட்டது. நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை இறக்குமதி செய்து கொண்டோம். அதனால் இன்னைக்கு எங்களை கண்டா எவனும் பயப்படுறான், எல்லா பேரும் தொங்குறான்.